முறையில் தூர பிரதேசமாகிய அலுவலக தோட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களை, அன்பான உடன்பிறப்புகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் மலைகளிகள் உதவுகரங்கள் அமைப்பினுடைய 303வது செயல் திட்டம். கொஞ்சம் அமைதியாக கேட்கணும். இந்த 303 செயல் திட்டங்களை வெளிநாட்டுக்கு போயிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரிகள் எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய சகோதரர்களுக்காக இந்த செயற்பாட்டினை செய்திருக்கிறார். 303 செயல் திட்டம் 303வது அலுவலக கூட்டத்தில் ஒரு மொண்டிசோரி ஸ்கூல், அதாவது உங்களுடைய முன்பள்ளி மாணவர்களுக்கான அந்த பாடசாலையை மிகவும் அழகாக மெருகூட்டி செய்வதற்காக இந்த அமைப்பில் உதவி செய்திருக்கிறார். அதாவது இதில் இருக்கிறவர் உங்களுக்கு தெரியும், பாபு சேகர் பேர். இவர் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறார். இவருடைய அமைப்பினுடைய தலைவர் நீங்க கேட்டிருப்பீங்க, திருமாவளவன். அவர் விடுதலை சிறுத்தை அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இவர் என்ன செய்யணும், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய சகோதரின் மேல் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தனுஜாவுடைய தாயார் திருமதி மல்லிகா, அவங்க கேட்டுக்கொண்டாங்க உங்களுக்கு, எங்களுடைய பிரதேசத்தில் தூர பிரதேசம், மலைய மக்களுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த பிரதேசம், அந்த அதாவது முன்பள்ளி, இந்த முன்பள்ளியில் சில அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டியிருக்கிறதால அதாவது இந்த பாபு அவர்கள் பாபு சேகருடைய பேர். இவர் இந்த இவ்வாறு செயல்படக்கூடிய என்னுடைய மொண்டிசோரிக்காக தனது சொந்த நிதியிலிருந்து 50,000 ரூபாய் பணத்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த மக்கள் சார்பாக உங்களுடைய பலத்த கரகோஷத்தை பாபு சேகர் அவர்களுக்கு நீங்கள் எங்களுக்கு கண்டுக்கு தெரியாத தூர தேசத்தில் வெளிநாட்டில் தன்னுடைய குடும்ப ரசமாக உழைப்பதற்கு சொல்லக்கூடிய இவர் அந்த நாட்டில் ஒரு சாரதியாக, தமிழ்நாட்டில் போயிட்டு வெளிநாட்டில் சாரதியாக வேலை செய்கின்றார். வெளிநாட்டில் போயிட்டு சாரதியாக ஒரு டிரைவராக வேலை செஞ்சு கொண்டு உங்களுடைய படிப்பு, எதிர்காலத்தில் வரக்கூடிய சமூக தூண்கள் சொல்லக்கூடிய எதிர்காலத்துடைய தலைவர்களுக்காக 50,000 செலவழிச்சிருக்காரு. அந்த காசு நாங்கள் இங்கே மல்லிகா அவருடைய மகள் மூலமாக, பிரபு அவருடைய துணைவியார் மூலமாக, தனுஜா மூலமாக இந்த கோகுலம் சிறுவர் இல்லம் முன்பள்ளி நினைக்கிறேன், அந்த முன்பள்ளி நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த விதமான தொடர்பு எங்களுக்கு தெரியாது, அவரை முன்பு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களுடைய சொந்தங்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறது நல்ல நோக்கத்துக்காக இந்த செயற்கை சொல்லியிருக்கேன். மலையக அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்காக, மலையக தோட்டப்புறத்தை சேர்ந்த மக்களுக்காக கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதார அமைப்பில் பின்தங்கக்கூடிய மக்களை இனங்கண்டு மலையகத்தில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்களில் இந்த செயற்கை செய்யலாம். 303 செயல் திட்டம் என்பது மிகப்பெரியது. அப்ப எந்த ஒரு அமைப்புமே இதுவான இவ்வளவு பெரிய செயற்திட்டத்தை செய்திருக்க நல்லா விளங்கிக்கொண்டீங்க. எங்களுடைய சகோதரங்கள், அதாவது வெளிநாட்டு வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் ஒரு அமைப்பை உண்டு பண்ணி தங்களுடைய மாத சம்பளத்தில் ஒரு சம்பள தொகையை ஒதுக்கி இந்த செயற்திட்டத்தை செய்யறாங்க. இந்த பாபு சேகருடைய இன்னொரு சேவையை நேற்று சொல்ற அந்த விஷயத்தை, எங்களுடைய சகோதரி ஒருவர் போயிட்டு வெளிநாட்டில் சிக்கி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு அங்கிருந்து எடுக்கிறதுக்கு முடியாம இருக்கு. அவங்களோட உறவினர்களும் கைவிட்டாங்க. ஏன்னா அன்புள்ள உறவினரும் கைவிட்டுட்டாங்க. அவர் அங்கே இறந்து போனா கூட பரவாயில்ல, நம்மளுடைய சொந்தக்காரங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு மத்தியில் பாபு சேகர் முன் அவரை வெளிநாட்டுல நீங்க அனுப்புறதுக்காக தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து டிக்கெட் காசு செலவழிச்சிருக்காரு. நேற்று முதல் நடந்த சம்பவம். வாரத்தில் அந்த அம்மா இங்க இலங்கைக்கு வருவாங்க. வெளிநாட்டுக்கு போற பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுடைய இனத்துக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக உழைக்க போறவங்க அவங்களுடைய சமுதாயத்துக்கு இந்த மாதிரி வேலையை செய்யறாங்கிறத நாங்கள் நன்றியோடு தெரிவிக்கிறோம். உண்மையிலே ஆரம்பத்தில் நிறைய பேர் இந்த அமைப்பில் இருந்தாலும் கூட இப்போது அவருடைய கல்வியாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி, அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய தனுஜாவுடைய தாயார் மல்லிகா மற்றும் விஜயா போன்ற பல சகோதரிகள் கூடுதலான பேர் இணைஞ்சி இந்த செயல்களை கொண்டு போறோம். இதற்கு உதவியாக அதிபராக இருக்கக்கூடிய கனகரட்னம் அவர்களும், ஆசிரியராக இருக்கக்கூடிய நானும் பண்டரலை பகுதியில் வேலை செய்கின்றோம். இந்த நல்ல நோக்கத்துக்காக தான் பல்வேறு வேலைப்பழுவுக்கு மத்தியில் இன்றைக்கு உங்கள் பிரதேசத்தை சேர்ந்து வந்திருக்கோம். நல்ல அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, கண்காணா தேசத்திலிருந்து தன்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி எங்களுக்காக அனுப்பக்கூடிய அந்த சகோதரர்கள் அவங்க செய்த உதவிக்காக நாங்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்க சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு சொல்லி வச்சு விளங்குமா தெரியாது, இங்க இருக்கக்கூடிய ஏழை படிக்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்கால சமுதாயத்திற்காக இந்த சகோதரர்கள் போயிட்டு உதவி செய்கின்ற மாதிரி உதவி செய்யக்கூடிய இந்த சகோதரர்களுக்காக நீங்க எதிர்காலத்துல நீங்கள் இவ்வாறான ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருக்கும் போது இந்த சமுதாயத்துக்காக உதவி செய்யணும்
அத்தோடு மட்டுமல்லாமல் எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காம உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய இந்த மலையக பள்ளிகள் உதவும் கரங்கள் அமைப்புல செயற்படக்கூடிய அனைத்து சகோதரருடைய குடும்பத்தினரும் அவங்களுக்கு நீண்ட ஆரோக்கியமும் நல்ல செல்வாக்கும் நல்ல எதிர்கால வாழ்க்கை சுபீட்சமாக அமைகிறதுக்கு நீங்க எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். உங்கள் அனைவருடைய கரகோஷத்தை மீண்டும் ஒரு தடவை இந்த மலையக பள்ளிகள் அமைப்பில் பயணிக்கக்கூடிய விஜயலட்சுமி மற்றும் மல்லிகா உட்பட்டவர்களுக்கு வழங்கணும். அவங்களுடைய குடும்பத்தினர் சிறப்பாக இருக்கணும். அவங்க வெளிநாட்டில் படுகின்ற வேதனைக்கு மத்தியில் உங்களுக்கு இந்த உதவியை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மலையக பள்ளிகள் அமைப்பு சார்பாகவும் இந்த அழகுல தோட்டத்தினுடைய முன்பள்ளி அமைப்பு சார்பாகவும் எங்களுடைய மலையக மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.